ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரா காரசாரமான மீன் குழம்பு பார்க்க போறோம். தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கம் ரொம்ப ஃபேமஸான மீன் குழம்பு இது. மீன் குழம்பு, மீன் புட்டு, மீன் வறுவல் 3 ஐட்டம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. சங்கரா மீன் நான் 1/2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். புளி ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். நீங்கள் 100 கிராம் வேணாலும், நல்ல புளிப்பாக வேணுங்கிறதுக்கு 100 கிராம் வேணாலும் போட்டுக்கலாம். 2 தக்காளி, 150 கிராம் சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 25 கிராம், கொஞ்சம் நீங்கள் அதிகமாக மல்லித்தூள் வச்சுக்கலாம். ஒரு 30 கிராம் வச்சுக்கலாம். குழம்புக்கு சின்ன வெங்காயம் அரைச்சிக்கலாம். பச்சையாக தான் போட்டிருக்கேன் நான். சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்தாச்சு. பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே ஜார்லேயே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பச்சையாகவே தான் சேர்த்துருக்கேன். தக்காளியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. வெங்காயமும் தக்காளியும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள், மஞ்சள் தூள், நம்ம கரைச்சி எடுத்து வச்ச புளி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம மிக்சியில் வச்சிருக்க தண்ணி, எவ்வளோ அளவு தண்ணியாக வேணுமோ அந்த அளவு தண்ணியை நம்ம கலக்கிக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கங்க. இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம மண்பானையில் தான் சமைக்க போகிறோம் மீன் குழம்பு. பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெந்தயம், வெந்தயம் போட்டாச்சு தாளிப்புக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, 1க்கு 2 உடச்சி போட்டுக்கலாம். இதுதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், நல்லா கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் இது வதங்குறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்படி நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரம் மீன் குழம்பு வச்சுருவீங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்சிங்கை சேர்த்துடலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீனை போட்டதுக்கப்புறம் குழம்பு கெட்டியாக இருக்கும். அதனால தண்ணி தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். A few moments later. மீன் குழம்புக்கு வெந்தயம் வறுத்துக்கலாம்.
லைட்டாக வறுபட்டாச்சு. நம்ம வந்து கல்லில் போட்டு நுணுக்கி வச்சுக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து நுணுக்கி வச்ச வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். வெந்தய பொடி தான் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. பாருங்க, சங்கரா மீன் சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை மீன் உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். மீன் குழம்பு இப்போ ஃபுல் வேலை முடிஞ்சாச்சு. மல்லித்தலை தூவி சாப்பிட வேண்டியதான். ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். நான் வந்து ஊளி மீன் 1/2 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் தேவையான அளவு. நான் 1/2 லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சிங் பார்த்துடலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அளவாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னாலே போதும். அதனால் அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து வேணாலும் இந்த கோடு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் போடலை, நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கனால நான் போடலை. நீங்கள் கோடு போட்டு கூட உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உள்ளெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. மீன் நல்லா இப்படி எடுத்து விட்டு கீரல் போட்டிங்கன்னா இன்னும் சௌரியமாக இருக்கும். நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். 1 hour later. கட்டி வச்சா மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சிடலாம், அப்பதான் நல்லா வேகும். சூப்பராக வறுத்தெடுத்தாச்சு மீன். பாருங்கள், ஊளி மீன் வந்து புட்டு செஞ்சுக்கலாம். வேக வைக்கிறேன் பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் துணி விரித்து 3 பீஸ் மீன் வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை வச்சுக்கோங்க. வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆறட்டும். அப்போ தான் முள் இல்லாமல் நம்ம எடுத்து வச்சு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆறிடுச்சு. இப்போ இந்த நடுமுள்ள, இது நான் வந்து ஊளி மீன் தான் போட்டிருக்கேன். அப்போ தான் நடுமுள் மட்டும் எடுத்துக்கலாம் ஈஸியாக. இல்லைன்னா குழந்தைகளுக்கு சிரமமாக இருக்கும் சாப்பிட. முள்ளெல்லாம் எடுத்துக்கோங்க. பாருங்க, முள்ளெல்லாம் எடுத்து நம்ம அப்படியே உடச்சி வச்சாச்சு. பார்க்க தான் இப்படி இருக்கும். வறுக்கிறப்ப பாருங்க சூப்பராக இருக்கும். சேர்த்தாச்சு. கடுகு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் ஒன்று போதும்னா ஒன்று சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மீனுக்கு நம்ம வேக வைக்கிறப்போ உப்பு போடலை, அதனால இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன் கூட்டு வந்து வேக வைக்கிறப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வைங்க. ரொம்ப வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முள் இல்லாத மீனை எடுத்துக்கோங்க. முள் இருக்கிறது வந்து குழந்தைக்கு சேராது. பாருங்க, நம்ம எடுத்து வச்ச மீன் எடுத்து உதுத்து வச்சுட்டோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். குழந்தைங்க வந்து முழு மீனாக கொடுத்தாலும் கூட யோசிப்பாங்க. இது வந்து உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்தியானது குழந்தைங்களுக்கு. 2 நிமிஷம் இருந்தால் அப்படியே உதிரி உதிரியாக வரும் பாருங்க. நடுமுள்ளு மட்டும் எடுத்தீங்கன்னா அது குழந்தைகளுக்கு சிக்காமல் இருக்கும்ல, அதுக்காக தான் நான் நடுமுள்ளு உள்ள மீன் மட்டும் வாங்க சொல்கிறேன். நல்லா ட்ரையாக பாருங்க, உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்க. இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணாலும் நிறைய சேர்த்துக்குங்க, கம்மியாக வேணாலும் கம்மியாக சேர்த்துக்குங்க. நம்ம வேக வைக்கிறப்ப பாருங்க கொலகொலன்னு இருந்துச்சுல, இப்போ பாருங்க உதிரி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க. இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மீன் புட்டு முடிஞ்சாச்சு. அதுக்கு எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்க, சூப்பராக. நம்ம எடுக்கிறப்ப கொலன்னு இருந்துச்சு பாருங்க, இப்போ பாருங்க எவ்வளோ உதிரி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் புட்டு ஃப்ரை பண்ண எல்லா ஐட்டமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிடலாம். பரிமாறியாச்சு. என் ஹஸ்பண்ட் என்னோட சன்னும் வந்து டேஸ்ட் பார்க்க போறாங்க. வாங்க. ஜம்முன்னு ஒரு மீன் குழம்பு, மீன் பொரியல், புட்டோட சாப்பாடு. என்ன தம்பி, எனக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்ட? சரி, நான் வரேன். செமையா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காரசாரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. சங்கரா மீன் குழம்பு, ஊளி மீன் வறுவல், மீன் புட்டு, சூப்பரான சமையல். எப்படி இருக்கு தருண்? சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு வரேன். பை. Thanks for watching.